கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், 8ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு எல்லா விஷயத்திலும் அலர்ட்டாக இருங்க. பொதுவாக இந்த வாரம் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் பரவாயில்ல. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பிஸ்னஸை பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வராத பாஸ்போர்ட், விசா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ சனி, குரு 2 பேருமே உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, வேலையை விட்டவங்க வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, இனி வேலைக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. உங்களுடைய ஏஜ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு தகுந்த ஜாப் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். தேவையில்லாத டிரான்சாக்ஷன் வேண்டாம், கொடுக்கல் வாங்கல். யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கல இந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவர், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அல்லது பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. இந்த வாரம் புதுசாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஐடியா பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன் 8ஆம் இடத்துல இருக்கார், நல்ல நட்சத்திரத்தில் இல்லை. ஆகிறனால புதிய முயற்சிகள் வேண்டாம். எல்லா விதமான உறவுகளுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இங்கே ட்ராவல் பண்ணும்போது கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. ஸோ எதையெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும் உங்கள் லைஃப்பில், எதையெல்லாம் செகண்டாக செய்யணும்னு உங்களுக்கே தெரியும். அதன் அடிப்படையில் மெல்ல மூவ் ஆகுங்க. பெருசாக ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள், கற்பனைகள் இந்த வாரம் வேண்டாம். எல்லாருமே சந்தேக கண்ணோடு பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த வாரம் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா தேவையற்ற குழப்பங்கள், சிந்தனைகள், எண்ணங்கள் வந்துட்டு போகும். சரியாக தூக்கம் இல்லைன்னா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல்ஸ் பண்ண முடியலை, எப்போ விற்கும் தெரியலைங்கிறவங்க ஒரி பண்ணாதீங்க. இந்த வாரம் விற்கலைன்னா பரவாயில்ல. இதே தான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கும், வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் ஆசைப்பட்டவங்களுக்கு லேட் ஆகுதுன்னா நல்லதுன்னு நினைங்க. இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு சோர்சஸ் இருக்குது.